பார்க்க போகிறோம். என்ன டிஷ் பண்ண போகிறோன்னா நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மசாலா அதான் பண்ண போகிறோம். இது வந்து ஷார்ட் ஃபார்மாக சொல்லலாம், நம்ம ஃப்ரெஞ்ச் மசாலான்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அதோட இன்க்ரீடியன்ட்ஸ் அதெல்லாம் நம்ம பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம என்னன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்க இதுதான். இது வந்து நாங்கள் கடையில் வாங்கிட்டு வந்தோம். யாருக்காவது வீட்டில் சமைக்க தெரியும்னா பொட்டேட்டோ பண்ணிக்கோங்க. அந்த பொட்டேட்டோவில் நாங்கள் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வாங்கிட்டோம்ல, அது நாங்கள் வந்து சால்ட் போட்டு வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் சால்ட்டுக்கு அப்புறம் ஆனியன் லைட்டாக இந்த ஒரு குட்டிட்டு நான் வந்து என்னோட மண்பானை மண் இருக்கும்ல, மண்ணில் செஞ்சது அதை எடுத்துருக்கேன், அதில் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்பைசி சாஸ் வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து டொமேட்டோ சாஸ் வேணுன்னா நீங்கள் டொமேட்டோ சாஸ் வச்சுக்கலாம். எங்கள் வீட்டில் வந்து இது கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணுன்றனால இது வந்து எங்கள் அண்ணன் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு கடாய் மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த கடாயில் தான் நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பண்ணி வாங்குவோம் பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம எடுத்து உள்ளே போட்டுக்கணும். வாங்கின பிறகு கொஞ்சம் இந்த மாதிரி குக் பண்ணி விடுற மாதிரி கொஞ்சம் போட்டு அதுக்கப்புறம் இது போடணும். ஆனியன் எடுத்து மேலே போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா ஹீட் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வந்து வெயிட் பண்ணணும். அது வந்து வேக வரைக்கும் நான் இங்கே என்ன இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் உங்களுக்கு. இது வந்து இவ்வளோ பண்ணியிருக்கோமே இந்த இடத்துக்கு தான் கொஞ்சம் விட்டுனால நான் வந்து ஒரு ஃபேன் வச்சுருக்கேன். அந்த ஃபேனுக்கு அப்புறம் நான் ஒரு மிக்ஸி மணி வச்சுருக்கேன். இதுவும் அந்த மண்பானையில் செஞ்ச செட்டு தான், அதிலேருந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து அந்த தண்ணி பிடிக்கிற மாதிரி ஒரு அழகாடி நான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு சட்டி மாதிரி யாருக்காவது வேணும் அப்படின்னா சட்டி, அதுக்கப்புறம் நம்ம குளத்துல போய் பிடிப்போம்ல, அதுக்கு தண்ணி தான் வேணுன்றதுக்கு இந்த மாதிரி சட்டி வேணுன்றதுக்கு. அதுக்கப்புறம் இது இருக்கும். இப்போ வந்து அது வந்து முடிஞ்சிருக்கும். அப்போ நம்ம வந்து சாஸ் இருக்குல்ல, நம்ம ஸ்பைசி சாஸ் வச்சுருந்தோம்ல, அதை எடுத்து ஊற்றணும். அது வந்து வரமாட்டேங்குதுக்கா, ரொம்ப ஒழுகுது அப்படின்னா இதை வந்து எடுத்து இப்படி பண்ணி விட்டா கொஞ்சம் ஆயிடும். அதுக்கப்புறம் அதே ஸ்பூனில் கிளறி விட்டுக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் இன்னொரு ஸ்பூனில் கிடைக்கிறா, நான் வந்து சாஸில் லைட்டாக ஒட்டியிருக்கு, ஸோ அதனால நான் வந்து இதுலேயே அப்படியே பண்ணி வச்சுருக்கேன். வீடியோ பார்க்குற எல்லாருமே இவ்வளோ அவங்களுக்காண்டி நான் வந்து எங்கள் சமையல் அறையிலேருந்து எடுத்து இந்த மாதிரி கஷ்டப்பட்டு இதான் அந்த இடத்துல அடுக்கி வச்சு உங்களால் பண்ணியிருக்கனால லைக், சப்ஸ்கிரைப், கமெண்ட் இது மூணுமே பண்ணிக்கோங்க. நான் ஸ்கூல் லீவில் தான் இதான் என்னால் பண்ண முடியும். ஸ்கூல் விட்டு வந்தோடனே ஸ்கூல் லீவு தான் பண்ண முடியும். எல்லோரும் வந்து பார்த்து லைக் போடுங்க, அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் கமெண்ட்டை பண்ணுங்கள். இப்போ நம்ம பேசிட்டு கேப்லேயே நம்ம வதக்கிட்டே இருக்கோம்ல, அந்த நேரத்தில் வந்து இதான் கொஞ்சம் குக் ஆகிருக்கும். குக் ஆகிற பிறகு நம்ம வந்து என்ன பண்ணணும்னா இதை ஆஃப் சிம்மில் போட்டிருந்தோம்ல அதை ஆஃப் பண்ணிக்கணும். ஒரு பவுல் மாதிரி அந்த பிளேட் எடுத்துக்கிறேன். இந்த பிளேட்டில் வந்து அதை வந்து போடணும். இதை வச்சுட்டு போடணும். இது நான் வந்து போடுறேன் பார்த்துக்கோங்க. இந்த ஸ்பூனை வச்சுட்டு இது இருக்குல்ல, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கணும். இது எனக்கு ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதுனால எனக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியாது. நான் உங்களுக்காண்டி தான் நான் பண்ணியிருந்தேன். பாருங்கள், ரெண்டு ரெட்டிஷாக சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இதை நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு தெரியல. ஓ சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எங்கள்
வேணா இருக்கு, எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் கொடுப்போம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கம்மா. Thank you for watching.